ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை ஃபேமஸ் பருத்தி பாலோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெல்த்தியான ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பருத்தியோட விதை எடுத்துக்கோங்க. இது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். ஒரு கப் பச்சரிசியும் எடுத்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பச்சரிசியும் பருத்தியும் ஒன்றா ஊற வச்சிடாதீங்க, ஏன்னா அரைக்கிறப்போ திப்பி திப்பியாக வர ஆரம்பிச்சிடும். நம்மளால் சாறு எடுக்க முடியாது வடிகட்டி. ஸோ ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பருத்தியை மட்டும் நீங்கள் அரைச்சி வடிகட்டிக்கிட்டிங்கன்னா போதும். பச்சரிசியை தனியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பருத்தி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு கிளாத்தில் போட்டுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் நீங்கள் அதில் தண்ணி ஊற்றிட்டு கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ சாறு இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டம்ளர் பருத்தி விதைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு சாரெல்லாம் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு திப்பியும் இல்லாமல் சாறை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த பருத்தி விதையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கூடவே அரைச்சி எடுத்துக்கிட்ட அரிசி மாவையும் ஊற்றிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கெட்டி தட்டாமல் கை விடாமல் சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதோட கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். கலர் மெதுவாக சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். யாருக்காவது உடம்பு வலி, காய்ச்சல், சளி இது எது இருந்தாலுமே அடிக்கடி எங்கள் ஊரில் செஞ்சு கொடுக்கறது தான் இந்த பருத்தி பால். ஸோ அவ்வளோ இம்யூனிட்டி இருக்கும் இதில். அதே மாதிரி டேஸ்ட்லேயும் எந்த ஒரு குறையுமே இருக்காது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே ஒரு கப் வெல்லத்தை தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சதுமே வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. சுக்கை நல்லா தட்டி தூள் மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு துருவின தேங்காய் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சிலருக்கு தேங்காய் அதிகமாக போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு தேங்காய் அதிகமாக கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம். அவ்வளோதான், சுட சுட டேஸ்டியான ஹெல்த்தியான பருத்தி பால் ரெடி. இந்த பருத்தி பாலை வெறும் கால்சியம் அண்ட் இம்யூனிட்டிக்காக மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நியூ மாம்ஸ்க்கு பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது நம்ம சின்ன குழந்தையெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களோட கிட்ஸுக்கு இந்த இம்யூனிட்டியும் இந்த ஹெல்த்தும் கிடைக்கிறதுக்காக மந்த்லி 2 செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே சுலபமான ஒரு ரெசிபி தான். ஓகே, இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.